வணக்கம். இன்றைய செய்திகள். தஞ்சாவூரில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க மாநில மகளிர் ஆணையத்திற்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி திமுக சார்பில் தஞ்சாவூரில் நடந்த காவிரி உரிமை போராட்டத்தில் உதயநிதி பங்கேற்று பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து அவர் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியது. உதயநிதியின் பேச்சு குறித்து தவிக சென்னை மண்டல வழக்கறிஞர் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளரான வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் கடந்த 4ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணையத்தில் இணையதளம் வாயிலாக புகார் அளித்தார். அதில் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய உதயநிதி மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரின் பேச்சு பெண்கள் சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது என குறிப்பிட்டிருந்தது. அந்த புகாரை விசாரித்த தேசிய மகளிர் ஆணையம் உதயநிதி மீதான புகார் குறித்து விசாரணை நடத்தி தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி மாநில மகளிர் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னையை அடுத்த பூந்தமல்லி அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளி விழுந்த காலை உணவை சாப்பிட்ட 17 குழந்தைகள் வாந்தி மற்றும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகளின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய முதலமைச்சர் விஜய் அரசின் மெத்தன போக்கை கண்டிக்கிறேன். தவிக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பள்ளிகளில் ஆய்வு என்ற பெயரில் செய்யும் போட்டோ ஷூட் அனைத்தும் ரீல் என்பது தெரிகிறது. விளம்பர மோகத்தை விடுத்து உணவு தயாரிக்கும் இடங்களில் போதிய ஆய்வு நடத்தி இருந்தால் இது போன்ற விபரீதங்கள் நடந்திருக்காது. இதற்கு காரணமானோர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். வரும் காலங்களில் இது போன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க மாநிலம் முழுவதும் பள்ளிகளில் உணவின் தரத்தை தனிக்குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சி செய்யும் கேரளாவில் தவிகவை வலுப்படுத்தும் பணியின் முதற்கட்டமாக அம்மாநில தவிக தலைவராக நடிகர் தேவன் நியமிக்கப்பட உள்ளார். தமிழகத்தில் தவிக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவளித்து அமைச்சரவையிலும் பங்கேற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எம்எல்ஏக்களை வைத்துள்ள தவிக கேரளாவிலும் கட்சியை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதால் அங்கு ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் அதிர்ச்சி அடைந்துள்ளது. இந்நிலையில் ரஜினியின் பாட்ஷா உள்ளிட்ட ஏராளமான தமிழ் படங்களில் நடித்த கேரளாவைச் சேர்ந்த நடிகர் தேவன் தவிகவில் இணைகிறார். பாஜகவின் கேரள மாநில துணைத் தலைவராக இருந்த அவர் சமீபத்தில் அக்கட்சியில் இருந்து விலகினார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்ததும் வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி சென்னையில் தவிக தலைவரான முதலமைச்சர் விஜயை சந்தித்து முறைப்படி அவர் தவிகவில் இணைகிறார். அப்போது கேரள தவிக தலைவராக தேவனை நியமிக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. இதன் வாயிலாக காங்கிரஸ் வலுவாக இருக்கும் கேரளாவில் கால்பதித்து அக்கட்சியின் செல்வாக்கை அசைக்க தவிக முயற்சிப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். வருங்கால பிரதமர் விஜய் என தவிகவினர் கூறுவதால் எரிச்சல் அடைந்துள்ள காங்கிரசுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவிற்கு தேனியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற தவிக அரசின் அறிவிப்புக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், மண் வாசனையை திரையில் பதிவு செய்த பாரதி ராஜாவுக்கு அவர் பிறந்த மண்ணிலேயே மணிமண்டபம் அமைக்கப்படும் என அறிவித்திருக்கும் தவிக அரசுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். இது காலத்தினார் செய்த நன்றி என கமல் குறிப்பிட்டுள்ளார். வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் செப்டம்பர் மாதம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை வீத லீடர்ஸ் அமைப்பை தொடங்கி நடத்தி வருகிறார். விரைவில் புதிய அரசியல் கட்சி தொடங்கவும் அவர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்பாக மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக வீத லீடர்ஸ் அமைப்பின் தன்னார்வலர்களை கொண்டு பல்வேறு சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அண்ணாமலை நடத்தினார். இம்மாதம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். கடற்கரை ஆறுகள் என நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தும் பணி நடக்கிறது. அவரது அமைப்பின் சார்பில் இதுவரை தமிழகம் முழுவதும் 190 டன் குப்பைகள் அகற்றப்பட்டதோடு 7 லட்சம் மரக்கன்றுகளும் நடப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக அடுத்த மாதம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். இலங்கையைச் சேர்ந்தவர்களை போலி பாஸ்போர்ட் வாயிலாக கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அகமது இப்ராஹிமின் கூட்டாளிகளை என்ஐஏ அதிகாரிகள் தேடி வருகின்றனர்.
ஜாதி சான்றிதழ் வழங்க அதிகாரி ஏற்படுத்திய தாமதத்துக்காக மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பித்த மாணவியை பொறுப்பாக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் ஆகிய படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த கீர்த்தி என்பவர் விண்ணப்பித்தார். அப்போது அவரிடம் இருப்பிட சான்று, ஜாதி சான்று, கிறிஸ்துவ சிறுபான்மை சான்று ஆகியவை இல்லாததால் கிடைத்த பின்னர் சமர்ப்பிப்பதாக உத்தரவாதம் அளித்திருந்தார். மாணவி கீர்த்திக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி கிறிஸ்துவ சிறுபான்மை சான்று, ஆகஸ்ட் 11ஆம் தேதி இருப்பிட சான்று, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜாதி சான்று ஆகியவை கிடைத்த பின்னர் அவற்றை பதிவேற்றம் செய்தபோது அதற்கான காலக்கெடு முடிவடைந்து விட்டதாக கூறி மாணவியின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாணவி கீர்த்தி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் 4 கிலோவாட் வரை உள்ள புதிய வீட்டு மின் இணைப்புகளுக்கு விரிவாக்கம் அல்லது மேம்பாட்டு பணிகள் தேவையில்லாத நிலையில் இனி கள ஆய்வு இல்லாமல் மின் இணைப்பு வழங்கும் புதிய நடைமுறை வரும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.